நீ மனம் தளரவே கூடாது. பல நேரங்கள்ல நான் உன்னை பார்த்து எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கிட்டு இருக்கேன். கயல் மாதிரி போல்டா இருக்கணும்னு நினைப்பேன். உன்னால நான் நிறைய விஷயங்கள மாறி இருக்கேன் கயல். இப்ப நீ என்னன்னா என்னவோ பெருசா கப்பல் கவுந்த மாதிரி பேசுற. இல்ல பிருத்வி, எவ்வளவு நாளைக்கு தான் நான் எதுக்கும் பயப்படாத மாதிரி துணிச்சலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது பிருத்வி? அதீத தன்னம்பிக்கை பயத்தோட வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். ரெட்டி சார் மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் படத்தை பத்தி தப்பா பேசும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு. நாமெல்லாம் ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோமோன்னு தோணுது. நோ கயல், நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. எதுவுமே நம்ம கையில எப்பவும் கிடையாது. அதனால படம் ஓடும் ஓடாது அப்படியெல்லாம் பயப்படவே பயப்படாத. வனமோகினி மட்டுமே வாழ்க்கை இல்லை. இது இல்லைன்னா அடுத்தது. நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். இன்னும் நிறைய இருக்கு கையில். இப்ப எதை நினைச்சு நீ கவலைப்படுற? உன் எதிர்காலத்தை நினைச்சு தானே? சொல்லு கையில், உன் எதிர்காலத்தை நினைச்சு தானே? நிச்சயம் அதை பத்தி தான். படம் ஓடலன்னா நம்ம நிலைமை என்ன? அப்புறம் லைஃப் அப்படியே ஸ்தம்பிச்சிருமோன்னு நீ கலங்குற, பயப்படுற. அப்படி எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். உனக்கு நான் இருக்கேன். நான் இருக்கேன் கையில். எஸ் எஸ், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ கையில். I love you. பிருத்வி! Yes, I love you, Kyle. I love you a lot. என் மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த உணர்வை இப்ப வெளிப்படுத்திட்டேன். I want to marry you, Kyle. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். படம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் நடக்கும். உனக்காக நான் இருக்கேன் கயல், நான் இருக்கேன். வாழ்க்கை முழுக்க உன் கூடவே இருப்பேன். உன்னை பொத்தி பொத்தி வச்சு பாதுகாப்பேன் கயல். என்ன பிருத்வி, என்ன பேசுறீங்க? யாரோ ஏதோ எழுதுறாங்கன்னு நினைச்சா நீங்க கூட அதே மாதிரி தான் பேசுறீங்க. அன்னைக்கு அப்பா சொன்னப்போ பிரஸ் மீட்ல நீங்க கேட்டப்பெல்லாம் எனக்கு ஏற்படாத வேதனை வலி இப்ப எனக்கு ஏற்படுது. சுக்கு நூறா நொறுங்கிட்டேன் பிருத்வி. ப்ளீஸ் பிருத்வி, வேண்டாம். என்ன சமாதானப்படுத்துறேன்னு நினைச்சு ஏதேதோ அசட்டுத்தனமா பண்ணாதீங்க. கயல், உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லல. இது உண்மை, இது சத்தியம். I love you and I like to marry you, Kyle. Please, என்ன புரிஞ்சுக்கோ. பிருத்வி, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன ஹர்ட் பண்ணாதீங்க பிருத்வி. நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப கஷ்டமா இருக்கு பிருத்வி. அப்படி ஒரு நினைப்பு எனக்கு சுத்தமா இல்லவே இல்ல. என்ன பார்த்தா லவ் பண்ற நிலைமையில இருக்க பொண்ணு மாதிரி உங்களுக்கு தெரியுது. அப்படி உடம்பும் மனசும் வேதனையில நார் நாரா அருந்து தொங்குது. இப்ப என் மனசுல காதல்ங்கிற எண்ணத்துக்கு இடமே கிடையாது. காதலிக்கிறதுக்கு குறைய எந்த தகுதியும் எனக்கு கிடையாது பிருத்வி. கயல், லவ் பண்றதுக்கு தகுதி வேண்டாம், மனசுதான் வேணும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மனசு வேணும். மனசுல ஆசை வேணும். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் கயல். நீயும் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நம்புறேன் கயல். இல்ல பிருத்வி, இல்ல. நான் உங்களை பத்தி மனசுக்குள்ள பதிச்சு வச்சிருக்க பிம்பமே வேற. தயவு செஞ்சு அந்த பிம்பத்தை அழிச்சிடாதீங்க பிருத்வி. நீங்க நினைக்கிறது, எதிர்பார்க்கிறது இந்த மாதிரி ஆசைல சத்தியமா என்கிட்ட இல்ல. நீங்க மிகப்பெரிய உயரத்துல இருக்கீங்க பிருத்வி. நடிகன் ஆகி அச்சீவ் பண்ணி எங்கேயோ உயரத்துல இருக்கீங்க. நான் ரோட்ல தூங்கிக்கிட்டு இருந்தவ பிருத்வி.
இப்ப 4 செவத்துக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறத தவிர நான் வேற எதையுமே சாதிக்கல. அப்படியெல்லாம் நினைக்காத கயல். சாதிச்சவங்க தான் காதலிக்கணுங்கிற எந்த தகுதியும் இல்ல. நீ எனக்கு முழுக்க முழுக்க தகுதியானவ. ஐயோ பிருத்வி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இருக்க சூழ்நிலையில, என் வீடு இருக்க சூழ்நிலையில காதல் கல்யாணம் எதை பத்தியுமே என்னால யோசிக்க முடியாது. தயவு செஞ்சு இனிமே அதை பத்தி பேசாதீங்க. இந்த மாதிரி நீங்க பேசுற அளவுக்கு நான் உங்ககிட்ட நடந்திருந்தா, மீனா ஆசை உங்க மனசுல விதைச்சிருந்தா, என்ன மன்னிச்சிடுங்க பிருத்வி, மன்னிச்சிடுங்க. பிருத்வி, இதுவே நீங்க இப்படி பேசுறது கடைசி தடவையா இருக்கட்டும். பத்திரிக்கைக்காரங்க தான் கான்ட்ரவர்சிக்காக ஏதேதோ எழுதி மனசு காயப்படுத்துறாங்கன்னா நீங்களுமா பிருத்வி? ப்ளீஸ் பிருத்வி, இதோட இந்த விஷயத்தை விட்டுருவோம். இல்ல கயல், நான் என்ன சொல்ல வரேன்? பிருத்வி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க பிருத்வி, ப்ளீஸ். இதுவே நீங்க இப்படி பேசுறது கடைசி தடவையா இருக்கட்டும். பத்திரிக்கைக்காரங்க தான் கான்ட்ரவர்சிக்காக ஏதேதோ எழுதி மனசு காயப்படுத்துறாங்கன்னா நீங்களுமா பிருத்வி? ப்ளீஸ் பிருத்வி, இதோட இந்த விஷயத்தை விட்டுருவோம். ஏன் இந்த மாதிரி பிருத்வி நடந்துக்கிட்டாரு? நான் இப்படி ஒரு எண்ணத்துல இது வரைக்கும் பிருத்வியை நினைச்சு பார்த்தது கூட இல்ல. அவரு வருத்தப்பட்டு போறத பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் உனக்கு வேண்டாமா கயல்? என்ன உனக்கு பிடிக்கல? என் காதல கால்ல போட்டு மிதிச்சிட்டே கயல். என்னென்னவோ பேசிட்டே கயல். நீ என்ன வெறுக்கிறியா கயல்? சொல்லு கயல். என்னோட மனசுக்கு சரின்னு பட்டதை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரு வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, என்னோட சூழ்நிலையை அவர்கிட்ட கொட்டிட்டேன். நீ என் லைஃப்ல வந்ததுல இருந்து இது என் லைஃப்ல வராம இருந்தது. ஆனா இப்ப நீ வெளியில போயிட்ட, இது உள்ள வந்துருச்சு. ஆமா கயல், ஆமா. நான் பல நாட்களுக்கு அப்புறமா குடிக்க போறேன் கயல். ஆனா நீ ஒண்ணு நினைக்கலாம், என்ன என்ன வேண்டான்னு சொன்னதுனால நான் குடிக்கிறேன்னு. இது அதுக்காக இல்ல, உன்னை மறக்கிறதுக்காக நான் குடிக்கல. Never. Never. ஊர்ல இருக்கிறப்போ யாராவது ஒரு பையன் என்ன திரும்பி பாப்பானா, பேசுவானா அப்படின்னு நான் ஏங்கி இருக்கேன். கருப்பா
அசிங்கமா இருக்கேன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு உலகமே திரும்பி பாக்குற ஹீரோ பிருத்வி என்கிட்ட வந்து லவ் சொல்றாரு. ஆனா அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாத நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன்.